நெக்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் குவாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க இவ்வளோ நாள் க்ரியேட் பண்ண அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, அதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் சரி, அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, அது என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்குது, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை மெஷர் பண்ணுற பார்ட் தான் வந்து சாஃப்ட்வேர் குவாலிட்டி. இதில் வந்து 2 விதமான குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெக்கால்ஸ் குவாலிட்டி ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஐஎஸ்ஓ குவாலிட்டி ஃபேக்டர் இருக்குது. மெக்கால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ப்ராடக்ட் ஆப்ரேஷன் அப்போ என்ன தேவை, அது டிரான்சிஷன் அப்போ என்ன தேவை, ரிவிஷன் டைமில் என்ன தேவைன்றதை பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமில். நம்ம ஓவரால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ 3 பேர் சேர்ந்து ப்ரொப்போஸ் பண்ண ஃபேக்டர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட்னஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றது, ரிலையபிலிட்டி இதை தான் கரெக்ட், அதுதான் செய்ய வேண்டியதை தான் செய்யுதா அப்படின்றது, எஃபிஷியன்சின்றதை வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் எடுத்துக்குதுன்றது, இன்டெகிரிட்டின்றது வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து மற்றவங்களால, அதாவது ஒரு அன்ஆத்தரைஸ் பர்சனால் அந்த டேட்டாவை கை வைக்க முடியாதுன்றது, யூசபிலிட்டின்றது எந்த அளவுக்கு ஈஸியாக அவங்களால வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியுது அப்படின்றது, மெயின்டெனபிலிட்டின்றது ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் எவ்வளோ தூரம் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற எரரை வந்து அவங்களால லொக்கேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்றது, ஃப்ளெக்சிபிலிட்டின்றது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மை, டெஸ்டபிலிட்டின்றது வந்துட்டு இதை தான் செய்தான்றதை நம்ம ரிலேபிலிட்டியில் பார்த்தோம்ல, அதை அவங்களால டெஸ்ட் பண்ண முடியுதான்றது, போர்ட்டபிலிட்டின்றது ஒரு ஹார்ட்வேர்லேருந்தோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட்லேருந்தோ இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு ஹார்ட்வேர்லேருந்து இன்னொரு ஹார்ட்வேருக்கோ மாற்றுறது, ரீயூசபிலிட்டின்றது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமை வந்து மற்ற அப்ளிகேஷனில் ரீயூஸ் பண்ணுற பார்ட், இன்ட்ராப்ரபிலிட்டின்றது வந்துட்டு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு போகிறப்ப இன்டர் ஆப்பரபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது. ஸோ போர்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இன்ட்ராப்பரபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ISO 9126 குவாலிட்டி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த சாஃப்ட்வேருக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு நீட்ஸை, எந்த அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸையும் அதை எடுத்திருக்குன்றது தான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த 6 ஃபேக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, சப் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் குவாலிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டி, காம்ப்ளையன்ஸ், செக்யூரிட்டி, சூட்டபிலிட்டி, அக்யூரசி நம்ம சொல்லுவோம். சிமிலர்லி 6த்துக்கும் சில சப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நோட் பண்ணியிருக்கேன். ரிலையபிலிட்டின்றது வந்துட்டு amount of time the software is available for use. ஸோ எவ்வளோ நாளைக்கு அது ரிலையபிள், எவ்வளோ நேரத்துக்கு அது ரிலையபிள்ன்றது எடுத்துக்கிறது. யூசபிலிட்டின்றது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணிக்க. எஃபிஷியன்சின்றது வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸை எப்படி மேக்ஸிமலாக, அதாவது எவ்வளோ ஆப்டிமலாக அது யூஸ் பண்ணுறதுன்றது. மெயின்டெனபிலிட்டின்றது எப்படின்னா எந்த அளவுக்கு அதால் ஈஸியாக ரிப்பேர் பண்ணி அதை சேஞ்சஸை வந்து அக்கஸ்டம் பண்ண முடியுதுன்றது. போர்ட்டபிலிட்டின்றது ஆஸ் யூஷுவல் ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி போர்ட் ஆகுதுன்றது. இந்த 6 ஃபங்க்ஷனாலிட்டியோட மீனிங்கும் மேலே இருக்கிற சில டேர்ம்ஸ் இதே இதுவாக இருந்தாலும் அது வேறு மீனிங்கில் இருக்குது. யூ கேன் கெட் இட். ஸோ இங்கே ரிலையபிலிட்டின்றது வேறு, அங்கே ரிலையபிலிட்டின்றது செய்கிறத கரெக்டாக செய்தான்றது, இங்கே வந்து அது கரெக்டாக ஃபால்ட் டாலரண்ட்டாக இருக்கா, ரெக்கவர் ஆகுதா அப்படின்றதையும் சேர்த்து கன்சர்னில் வைக்கிது. ஏன்னா அங்கே நிறைய குவாலிட்டிஸ் இருந்தது, இங்கே 6 குவாலிட்டியாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6ல் வந்துட்டு 4 வந்து ஒரு மேத்ஸ் லிஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின் பேப்பரில். ஸோ இந்த 6த்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் என்ஷூர் தட் ஈச் ப்ராடக்ட் மீட்ஸ் இட்ஸ் குவாலிட்டி கோல்ஸ். அதாவது code may be inspected in order to uncover and correct errors before testing commences. ஸோ டெஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம்ளே வந்து அந்த கோட் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறது, இல்லைனா ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லாஜிக்லேயோ டேட்டா மேனிப்புலேஷன்லையோ இல்லை இன்டர்ஃபேஸ்லேயோ ஏதாவது எரர் இருக்கான்றது குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சு பார்க்குறது. ஏன்னா நீங்கள் டெஸ்டிங் டீமுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டெவலப்பராக நீங்களே வந்து அந்த குவாலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை நீங்கள் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு டீம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. A combination of measurement and feedback allows a software team to tune the process when any of these products fail to meet the quality goals. ஸோ அதை டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த பார்ட்லாம் மிஸ் ஆகுது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்டிங்க்கு அனுப்புங்க அப்படின்வாங்க. அப்போ டெவலப் பண்ணுறப்ப அது குவாலிட்டியோடு இருக்கான்றதை பார்த்துட்டு தான் டெஸ்டிங்க்கு அனுப்புகிறாங்க. அடுத்து குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்றது எப்படின்னா, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ செட் ஆஃப் ஆடிட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தட் அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ்
ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆக்ஷன். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது இல்லை, அந்த பார்ட் வந்து யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் கம்ப்ளீட்டாகவும் இருக்குது அந்த ஆக்ஷன்ஸுன்றத இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் கரெக்டாக வேலை பார்க்குதான்றத குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் வந்து நமக்கு சொல்லிடும். The goal of quality assurance is to provide management and technical staff with the data necessary to be informed about the product quality. குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் டீமுக்கு சொல்லிடுறாங்களே, குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் தான் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்றத அந்த டெக்னிக்கல் டீமுக்கோ இல்லைனா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இஃப் த டேட்டா ப்ரொவைடட் த்ரூ குவாலிட்டி அஷூரன்ஸ் ஐடென்டிஃபைஸ் ப்ராப்ளம், it is the management's responsibility to address the problem and apply the necessary resources to resolve quality issues. அப்போ குவாலிட்டி கண்ட்ரோலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஃபீட்பேக்கை வந்து சாஃப்ட்வேர் டீமுக்கு சொல்லணும். குவாலிட்டி அஷூரன்ஸில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை மேனேஜ்மெண்ட் தான் எடுத்து சால்வ் பண்ணணுன்றத போட்டிருக்காங்க. ஸோ யார் எதுக்கு சால்வ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. போத் தீஸ் டேர்ம்ஸ் ஹவ் பீன் இன் சம் ஸ்டேட்மெண்ட்னு நினைக்கிறேன், இன் ஒன் கொஸ்டின் பேப்பர். ஸோ சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸில் இதை வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் அம்ப்ரெலா ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாஃப்ட்வேர் ப்ராசஸ் ஃபுல்லாக இதை கேரி அவுட் பண்ணணும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குன்றத லிஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில கோல்ஸ் கொடுத்து அதோட ஆட்ரிபியூட் அண்ட் மெட்ரிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ரீயூசபிலிட்டியில் பாருங்கள், கோட் குவாலிட்டியில் எவ்வளோ ரீயூசபிள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காம்போனன்ட்ஸ் ரீயூசபிள் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரீயூஸ் காம்போனன்ட்ஸை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அப்போ இப்படி தான் வந்து ஒரு குவாலிட்டி ரிப்போர்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட்லேயும் இருக்குது, டிசைன்லேயும் இருக்குது, கோட்லேயும் இருக்குது. இதே குவாலிட்டி கண்ட்ரோல் எஃபெக்டிவ்னஸ் பாருங்கள், எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, ரிசோர்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றது உட்பட எல்லாத்தையுமே இந்த இடத்துல அவங்க எல்லா ஸ்டேஜ்லையுமே த்ரூஅவுட் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் திஸ் வில் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது ரிஸ்கில். ஒன்று வந்துட்டு நடக்கும் நடக்காது, 100% வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி இல்லை, நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து அந்த ரிஸ்க்கு ஒரு ரியாலிட்டியாக ஆயிடுச்சுன்னா என்ன விதமான லாஸஸ் இல்லைனா என்ன விதமான கான்சிக்வன்சஸ் நடக்கும்ன்றதை பற்றி 2 விஷயங்களை இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீல் பண்ணுது. ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக நடக்கும்னா அது அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டோட ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அப்படின்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணாமல் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இறங்கக்கூடாது. மொத்தம் 3 விதமாக இதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிஸ்க், அடுத்து டெக்னிக்கல் ரிஸ்க், அடுத்து பிஸ்னஸ் ரிஸ்க். ப்ராஜெக்ட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்லையோ இல்லை ஸ்டாஃப்லையோ ஒரு ரிசோர்ஸ்லையோ இருக்கக்கூடிய ரிஸ்க்கை தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். டெக்னிக்கல்ன்றது வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நடக்கிற பார்ட்டு, ஒரு வெரிஃபிகேஷன் இல்லை இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் இல்லைனா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமை டெக்னிக்கலில் வைக்கிறோம். பிஸ்னஸ் ரிலேட்டட்ன்றது எப்படி வைப்போன்னா ஒரு மார்க்கெட் ரிஸ்க். ஒரு நல்ல ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது யாருக்குமே தேவைப்படலான்னா இட்ஸ் அ மார்க்கெட் ரிஸ்க். அதே போல் வந்து ஓவராக வந்து நீங்கள் ஸ்டாஃப் போட்டோ இல்லை தேவைக்கு அதிகமாக காசை செலவு பண்ணுறதுனால பட்ஜெட் ரிஸ்க் நடக்கலாம். பில்டிங் அ ப்ராடக்ட் தட் த சேல்ஸ் ஃபோர்ஸ் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு செல். எப்படி இதை செல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டு அந்த சேல்ஸ் டீமுக்கே ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடியது வந்து சேல்ஸ் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸோட சைட்லேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது, அதையும் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் ரிஸ்க்கு வரும். ஒன்று நோன் ரிஸ்க். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டு தாண்டி டெலிவரி பண்ணுறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. லேக் ஆஃப் டாக்குமெண்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ், சிலதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆனால் இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரி நோன் ரிஸ்க்கை நம்ம என்ன பண்ணலான்னா என்ன ஏதுன்றதை நாமளே எவாலுவேட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணலாம். ப்ரெடிக்டபிள் ரிஸ்க்குன்றது எப்படின்னா இப்போது கஸ்டமர் பேசுகிற விஷயங்கள் வந்து நமக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்டாஃப் சில பேர் குறையலாம் ஏறலாம், அந்த மாதிரியான குறைஞ்சாதான் பிரச்சனை வரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ தீஸ் கேன் பி ப்ரெடிக்டட் ஃப்ரம் த பாஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்பிரெடிக்டபிள் ரிஸ்க், இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை முன்கூட்டியே வந்து நம்மளால் கணிக்க முடியாதுன்றது தான் இவங்க சொல்கிற விஷயங்கள். இதில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது, மேஜராக 3 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து ரிஸ்க்கை எஸ்டிமேட் பண்ணணும், அதாவது ப்ரொஜெக்ஷன் இல்லைனா எஸ்டிமேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிஃபைன் பண்ணணும். ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது என்னென்ன விதமான ரிஸ்க் இருக்குதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராஜெக்ட் பிளானில் எஸ்டிமேட், ஷெடியூல் இதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும்.
ஜென்ரிக் ரிஸ்க் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஏதாவது பார்க்கணும். அது எல்லாத்தையும் வந்து ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எஸ்டிமேஷன்ன்றது எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது இது உண்மையாலே நடக்கும்ன்றது, இதெல்லாம் ரிஸ்கில் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு நடக்கும், நடந்தால் இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரிஸ்க் ரிஃபைன்மெண்ட்ன்றது வந்துட்டு செட் ஆஃப் மோர் டீட்டெயில் ரிஸ்க்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு சிங்கிள் ரிஸ்க்காக நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஆனால் இதனால் அடுத்து எத்தனை ரிஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்றதை இன்னும் ரிஃபைன் பண்ணி போடணும். அதாவது இதை ரிஃபைன்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட இன்னும் டீட்டெயிலாக போடணும். இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிஷன், டிரான்சிஷன், கான்சிக்வன்ஸ், அதாவது சிடிசி ஃபார்மேட்டில் இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒரு கண்டிஷன் நடக்குது, அதனால் இந்த டிரான்சிஷன் நடக்குது, இதனால் நடக்க போகிற கான்சிக்வன்ஸ் என்னன்ற ஃபார்மேட்டில் அந்த ரிஸ்க் ரிஃபைன்மெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மிட்டிகேஷன், ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ ரிஸ்க் மிட்டிகேஷன்ன்றதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், அப்புறம் அந்த ரிஸ்க்கை எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ண என்ன விதமான பிளானிங் பண்ணுறதுன்றதான் இந்த RMMM பிளான். ரிஸ்க் மிட்டிகேஷன்ன்றது வந்து நோன் ரிஸ்க்கை நம்ம எப்படி குறைக்கலான்றது. ரிஸ்க் மானிட்டரிங்ன்றது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ப்ரெடிக்டட் ரிஸ்க்குன்னு சிலது இருக்குல்ல, அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வேளை வந்து இந்த மாதிரி செஞ்சால் அது கரெக்டாக அப்ளை ஆகிருக்கா, அது சம்மந்தமாக சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இதனால் ஏதாவது பிரச்சனை வருதான்றது வரைக்கும் பார்த்துக்கிறது ரிஸ்க் மானிட்டரிங். Another job of risk monitoring is an attempt to allocate origin. இதுக்கெல்லாம் ரூட் காஸ் எங்கே அப்படின்றத கூட நீங்கள் இதில் கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ஏன் வருதுன்னே தெரியாது. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, முளையிலே கிள்றதுன்னுவாங்க. அந்த முளையை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த முளையை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை கிள்ளி எடுத்துட்டோன்னா மொத்தமாக போய்டுன்ற பாட்டும் வந்து ரிஸ்க் மானிட்டரிங்கில் தான் வரும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இது 3 ஆக்டிவிட்டீஸையும் ஒன்றா எடுத்து செய்கிறது தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்டின்ஜென்சி பிளானிங் அசியூம்ஸ் தட் மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் ஹவ் ஃபெயில்ட் அண்ட் த ரிஸ்க் ஹாஸ் பிகம் அ ரியாலிட்டி. இது எப்படின்னா, நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது ரியாலிட்டி வந்துருச்சுன்றப்ப அதை எப்படி சமாளிக்கின்றதுக்கான பிளானையும் இவங்க வச்சுருக்கணும். ஸோ மானிட்டர் பண்ணுறது வந்து வந்திருக்கா, வந்தால் இந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருப்பி வருமா வராதான்றது, வந்தால் எப்படி சமாளிக்கிறோன்றத இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்டை தான் இங்கே எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி. சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டின்றது எப்படின்னா, இவ்வளோ நேரத்துக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் அதனால் ஃபெயிலியர் இல்லாமல் ரன் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியை தான் வந்து சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டின்றாங்க. ஸோ ஒரு சிம்பிள் மெஷர் ஆஃப் ரிலையபிலிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் வந்து மீன் டைம் டு ஃபெயிலியர் ப்ளஸ் மீன் டைம் டு ரிப்பேர் இட். 2 ஃபெயிலியருக்கு நடுவில் இருக்கிற டைம் என்னன்றதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் நடந்ததுக்கும் அதை ரிப்பேர் பண்ண எடுத்துக்கனான டைமுக்கான சம்மை தான் வந்துட்டு இவங்க மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபெயிலியர் நடந்ததுக்கும் அது ரிப்பேர் பண்ணதும் சேர்ந்து தான் அந்த ஃபெயிலியருடைய பர்டிகுலர் இது. ஸோ அந்த பார்ட்டை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு இது எவ்வளோ ரிலையபிள்ன்றதை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு கேல்குலேஷனாக இவங்க கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டின்றது என்னென்னா, இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி தட் அ ப்ரோக்ராம் இஸ் ஆப்ரேட்டிங் அக்கார்டிங் டு த ரெக்வயர்மெண்ட்ஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது ஃபெயிலியர் ஃப்ரீயாக நடக்குதுன்றது ரிலையபிலிட்டியில் வருது, அது ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குதான்றது வந்து அவைலபிலிட்டியில் வருது. ஸோ இந்த 3 ஃபேக்டர் இன்ட்டு 100% போட்டிருக்கிறது வந்து அவைலபிலிட்டியில் வந்துடும். சாஃப்ட்வேர் சேஃப்டி இஸ் அ சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆக்டிவிட்டி தட் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிஃபிகேஷன் and assessment of hazards that may affect software negatively and can cause the entire system to fail. ஸோ சேஃப்டின்றதும் வந்து ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆக்டிவிட்டி தான். எந்த இடத்துலையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால் மொத்த சிஸ்டமுமே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் தான் பார்த்துக்கிட்டு அந்த ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணுறப்ப அந்த பார்ட்டை நம்ம சாஃப்ட்வேர் சேஃப்டின்னு சொல்கிறோம். அதாவது சேஃப்டி இந்த சென்ஸ் சேஃப்டியாக இருக்குன்றது இல்லை, சேஃபாக இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது.